ஹலோ மக்களே, வெல்கம் டு லாஸ் லகேஜ். ஸோ இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம போன இடத்துலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் இருக்காங்கல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பீச் அதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அது எங்கன்னா ஹிரிகட்டிய. ஸோ நாம் இருந்த இடத்துல இருந்து இன்னும் முன்னாடி வீடியோவில் இருந்த இடத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு 6 கிலோமீட்டர்ஸில் இந்த ஹிரிகட்டிய பீச் இருக்குது. ஸோ இது என்னத்துக்கு ஃபேமஸ் அப்படின்னா, இது வந்து சர்ஃப் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ போகிற வழியில் காட்டிக்கிட்டு போகிறேன், சர்ஃப் பண்ணுறோம். எல்லாம் ஃபாரினர்ஸ் தான் இருக்காங்க பாருங்க, மொத்தமாக எல்லாம் ஃபாரினர்ஸ் தான். இதுதான் அந்த ஹிரிகட்டிய பீச். ஸோ வைப்பை பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள் வைப். ஸோ வேறு லெவல் வைப்பில் இருக்குது. இது சர்ஃப் போர்டு ஒன்று, முதல்ல நாம் சர்ஃப் போர்டு ஒன்று பர்ச்சேஸ் பண்ணணும், ரெண்ட் பண்ணணும். ஒரு 1 ஹவருக்கு ரெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலாம். எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க பாருங்கள். நீங்களும் வந்து அப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கே நிறைய வந்து கைட் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க, இங்கேயே இருப்பாங்க அது கைட் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து பாருங்கள், ஒருத்தர் வராது. அந்த மாதிரி தான். நானும் பெருசாக சர்வ் பண்ண மாட்டேன், பட் எனக்கு பிடிக்கும், அதனால நான் வருவேன், அவ்வளோதான். சும்மா ட்ரை பண்ணுறது தானே. நீங்களும் வந்தால் கண்டிப்பாக வாங்க. அண்ட் இருங்க, நம்ம உள்ளே போயிட்டு ஒரு இது இருக்கும், எவ்வளோ ரெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். முன்னாடி வரும்போதுன்னா ஒரு 500 அப்படி அவருக்கு சார்ஜ் பண்ணாங்க. இப்போ எவ்வளோன்னு தெரியல கரெக்டாக, பார்ப்போம். இருங்க, ஒரு போட் வாங்கியாச்சு, இனிமேல் சர்வ் பண்ண வேண்டியதான். அந்த பக்கம் போய் சர்வ் பண்ணுவோம். ஓகே, அவருக்கு வந்து 1000 அப்படின்னு சொன்னார், பட் அடித்து பேசி 500 ரூபாய்க்கு எடுத்தாச்சு. ஸோ 1 ஹவர் சர்வ் பண்ணிட்டு அப்படியே போகலாம். ஓகே, முதல்ல ஷர்ட்டெல்லாம் கழட்டி அந்த பக்கம் வச்சுருவோம். கலர்ஃபுல்லாக இருக்குங்கய்யா, சூப்பர் கலர்ஃபுல்லாக இருக்குது பீச். முடிஞ்ச வரைக்கும் நானும் ட்ரை பண்ணிட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2 வாட்டி பண்ணேன் ரொம்ப நாளுக்கு அப்புறமா. என்ன டயர் தெரியுமா? இருங்க, இந்த பீச்சையும் காட்டிடுறேன் உங்களுக்கு. ஸோ எல்லோரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க, பட் நீங்களும் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா யாராச்சும் கைட் பண்ணுறதுக்கு எடுத்தால் இந்த இது பண்ணலாம். கைட் பண்ணுறதுக்கு எடுத்தால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் ட்ரை பண்ண முடியும். ஈஸி தான், கஷ்டம்தான் கொஞ்சம் முன்னாடி, பட் ட்ரை பண்ணிங்கன்னா அது அப்படியே அடிக்ட் ஆகிடும் உங்களுக்கு. மழை வேற பெய்யுது பாருங்க. போகலாமா? ரொம்ப நல்லா இருக்கு பின்னாடி.
நிறைய ஒன் டைம் இந்த கீழே வந்து கொரல் இருக்குது. இது வந்து ஹிரிகாட்டிய பீச். ஸோ கீழே வந்து கொரல்ஸ் இருக்குது. மழை பெய்யறதுனால எல்லோரும் கிளம்புறாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க சர்வ் பண்ணுறாங்க. சூப்பரில். ஸோ சர்வ் பண்ணுறாங்க. யாராச்சும் வருவாங்க, நான் அப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இன்னும் ஒஸ்தர் போயிடலாம். சரிடா, யாராச்சும் பண்ணுறாங்களா? போகலாம். ஸோ மக்களே, நான் அப்படியே ரெடி ஆகிட்டு வேனுக்கு போகிறேன். ஓகேயா? எங்கே ஓட எடுத்தவங்களாம் இருக்காங்கல்ல, மாமா இருக்காங்கல்ல. ஓகே, இங்கே ஃபாரினர்ஸ் மட்டும் அப்படின்னு இல்லை, லோக்கல்ஸும் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் எல்லாமே ஃபுல் ஃபன் தான். ஆனால் மழை பெய்யுதுனால கொஞ்சம் டல்லாகுது அப்பப்போ. இந்த வந்திருக்க சீசனும் போயிடலாமா? இந்த தூரத்துல எல்லாம் சர்வ் பண்ணுறாங்க நிறைய பேர். ஸோ குளிக்க தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்க போகிறேன். பார்ப்போம், தண்ணி கிடைச்சா குளிச்சிருவோம். ஓகேயா? இங்கே எல்லோரும் வராங்க, மழை பெய்யுதுல்ல, அதனால எல்லோரும் வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது சீசனல் டைம் கிடையாது. ஓகேயா? சீசனல் டைமில் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அண்ட் பக்கத்துலேயே வந்து நிறைய ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் இதெல்லாம் இருக்குது. நீங்கள் booking.com பார்த்துட்டு உங்களுக்கு கன்வீனியன்ட் எப்படியோ அது மாதிரி புக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தான் நான் சர்ஃப் போர்ட் வாங்கினா நீங்களும் வந்தால் வாங்கிக்கணும். ஓகே, எப்பயுமே கடலில் போயிட்டு வந்து ஷவரில் குளிச்சிடும். ஐயோ, மேற்கையெல்லாம் வந்து வளர்க்குது. எப்பயுமே கடலுக்கு கூப்பிட்டு வந்து கொஞ்சம் குளிச்சுக்குங்க. நிறைய பிசுன்னு இருக்கும், போக முடியாது. மழை வேலை பெய்யுது, எந்த டவல் கூட இல்லை. இதே காய வச்சுக்க வேண்டியதான். கடல், மலை, சர்ஃபிங் பண்ணுறாங்க. அற்புதம் அற்புதம். அப்புறம் நீங்கள் ஏதாச்சும் கைட் ஹையர் பண்ணுறதா இருந்தால் ஒரு 2500 3000 அந்த மாதிரி தான் வரும். பெரிய அமௌண்ட்டெல்லாம் வராது. நீங்கள் வேணுமா அது மாதிரி ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணலாம் சூப்பராக. நம்ம இப்படியே கிளம்பி போயிடலாம். வீட்டுக்கிட்டு வருது, மேன்கிட்ட போய் பேசுகிறேன். ஆமாம், வந்தாச்சு வேன்கிட்ட. ஸோ இந்த ஹிரிகாட்டிய பீச் நீங்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். செம்ம வைபாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சர்ஃப் பண்ண பிடிக்கும்னா சர்ஃப் பண்ணலாம், இல்லைன்னா ஜாலியாக அப்படியே நீந்துக்கிட்டு கடலில் குளிச்சுட்டு இருக்கலாம். ஓகே, நான் அப்படியே ரெடி ஆகிட்டு அப்படியே ரூமுக்கு போகிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களையும் நீங்கள் நல்லா பார்த்துங்க, பக்கத்தில் இருக்க முடிஞ்சால் பார்த்துங்க. அண்ட் லைக் யூ நெக்ஸ்ட் டைம். டாடா, பாய், ஹேவ் அ கிரேட் டே. பை பாய்.